திருச்சிற்றம்பலம். கந்தனை நீங்கள் பாலூட்டி வளர்த்த முறையினால் இவன் உங்கள் மகன் என்று உணரும்படி கார்த்திகேயன் என்று பெயர் பெறுவதான உங்கள் நாளான கார்த்திகை தினத்தில் உவகையோடு இம்முருகனை வலிய பாதங்களை பூஜிப்பவர்கள் எத்தகையவர்களாயினும் நாம் அவர்களுடைய குறைகளை தீர்த்து முக்தியை தருவோம் என்று சிவபெருமான் உரை செய்தான். சிவபெருமான் இவ்வாறு கார்த்திகை பெண்களுக்கு அருள் செய்த பொழுது இமயமலை அரசன் மகளான பார்வதி தன் புதல்வன் முருகனை பேரருளோடு எதிரே சென்று அணைத்து கொண்டாள். அவளுடைய கொங்கையிலிருந்து சுரந்த பாலை பொற்கிண்ணத்தில் ஏந்தி தன் மகனுக்கு முன்பு கொடுத்தாள். இப்பொழுது அவனுடைய மார்பகங்களிலிருந்து சிந்திய பாலனாகிய அமுத துளிகளை பெருகி ஆறாக பாய்ந்தன. அந்த பால் துளிகள் ஆகாயத்தில் உள்ள தேவ நதியான கங்கையைப் போல சரவண பொய்கையில் பாய்ந்தன. தூய்மை உடைய 4 வேதங்களின் கரை கண்டவனான வியாச முனிவனுக்கு பின்னே பிறந்த துணைவர்களாகிய அழிதல் இல்லாத 6 புதல்வர்களும் தூய்மை உடைய 4 வேதங்களின் கரை கண்டவனான வியாச முனிவனுக்கு முன்னே பிறந்த துணைவர்களாகிய அழிதல் இல்லாத 6 புதல்வர்களுக்கு தம்மை பெற்றவனான பரசுர முனிவன் சாபம் கொடுத்தகையால் இப்பொய்கையில் மீனாய் வாழ்ந்தனர். அவர்கள் பொய்கையில் பாய்ந்து அப்பாலை பருகினர். கைலை மலைக்கு தலைவனாகிய உமாதேவியின் கொங்கையாகிய கள சக்தியிலிருந்து பெருகிய பாலை பருகிய பொழுது நீரில் இயங்கும் மீன் வடிவத்தை நீங்கி முனி வடிவத்தை பெற்று எழுந்து அந்த 6 புதல்வர்களும் அறியாமை நீங்கிய காரணத்தினால் உறக்கத்திலிருந்து விழித்தவர்களைப் போல திகழ்ந்தார்கள். அந்த 6 முனிவர்கள் புதல்வர்களுக்கு ஒரு சேர எழுந்து அகன்ற சரவண பொய்கையை விட்டு சிவபெருமான் முன்னே வந்து வணங்கி துதித்தனர். அவர்களிடம், முனி புத்திரர்களே, நீங்கள் திருப்பரங்குன்றம் என்றும் பெயர் பெற்ற மலைக்கு சென்று அங்கு தவம் செய்யுங்கள். சில நாட்கள் இந்த கந்தன் அங்கு வந்து அருள் புரிவான் என்று சிவபெருமான் உரைத்தார். நல்லது, இவ்வாறு செய்கிறோம் என்று அந்த முனி மைந்தர்கள் கூறி சிவபெருமானிடம் விடை பெற்று சென்றனர். பின்பு அழகிய சடைமுடியினை உடைய சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கும் திருமால் பிரம்மன் முதலான நின்ற தேவர்களுக்கும் அருள் புரிந்து அவர்கள் தந்தம் இருப்பிடத்திற்கு செல்லுமாறு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். வெள்ளிமலையாகிய கைலை மலைக்கு சென்றனர். பகைவர்களின் முப்புறங்களை எரித்து அழித்த சிவபெருமான் கைலைக்கு சென்று காளை வாகனத்திலிருந்து ஒப்பற்ற வலிமை பெற்ற முருகனோடு பார்வதியோடு இறங்கி நடந்து பொன் மலையான பெரிய கோயில் அவையில் இருந்து சிங்காசனத்தின் மேல் அருள் புரிந்தவாறு வீற்றிருந்தான். உமாதேவியின் காற்சிலம்பிலிருந்து தோன்றிய 9 சக்தி பெற்றெடுத்த புத்திரிகள் 9 பேரும் மற்றும் உள்ள தூய்மையான 1,00,000 வீரர்களும் முதலான முருகனை வணங்கி பூக்களை சொரித்து போற்றினர். அவர்கள் அம்முருகன் தமது உயிராக கொண்டு அவனருகே இருந்து பணிவிடை செய்தனர். திருவிளையாடற்படலம். அதன் பின்பு உமாதேவி சிவபெருமானுக்கு நடுவில் வீற்றிருந்து நன்மை பொருந்திய குமரேசன் கூட்டமாக தன்னை தொடர்ந்து வரும் தம்பியர்களுடன் புறப்பட்டு தன் மனதே கொண்ட அருளால் திருவிளையாடல் செய்ய நினைத்தான். தண்டை, சிலம்பு, வீரக்கழல், சீதங்கைகள் ஆகிய ஒளிகளும் பேரழகு பொருந்திய அரை ஞானில் கோத்த மணிகள் ஒலிக்கவும் வட்டம் பெற்ற காதணி பதக்கம் நெற்றியில் அணிய பெற்ற வீர பட்டம் ஆகியன ஒளி வீசவும்
குமரன் திருவிளையாடல் செய்யத் தொடங்கினான். குமரனாகிய முருகவேல் எல்லா சபைகளிலும் உலாவுவான். பூக்கள் பொருந்திய பொய்கைகளில் எல்லாம் உலாவுவான். இளந்தென்றல் நெருங்கி வீசும் சோலைகளில் எல்லாம் உலாவுவான். எப்போதும் வேகம் குறையாமல் பாயும் ஆறுகளில் எல்லாம் உலாவுவான். மலைகளில் எல்லாம் உலாவுவான். மேற்சொன்ன இடங்களில் உலாவுவதோடு தங்கியும் இருப்பான். திருச்சிற்றம்பலம்.